மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் அக்கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா 2ஆம் தேதி நடைபெற்றது. கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜய் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் உள் அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பாடகர் வேல்முருகன் தளபதி வாழ்க என்ற பாடலை பாடி முடித்தார். இதனை பார்த்த விஜய் வேல்முருகனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பின்னர் உங்கள் பாடலுக்கு நான் டான்ஸ் ஆடலாமா என்று கேட்டார். அதன் பிறகு வேல்முருகன் பாட வேல்முருகனின் மகளுடன் சேர்ந்து விஜய் சிறிது நேரம் நடனமாடினார். இதை கண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆரவாரம் செய்து விசிலடித்து குதித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அக்கட்சியின் கொள்கைகள், 2026 சட்டமன்ற தேர்தல் தயாரிப்புகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன. விஜய் பேசும்போது தமிழ்நாட்டின் தற்போதைய நிலைமையை குறித்து உணர்ச்சி பூர்வமாக பேசினார். மைக்க பிடிச்சு வெடிய கொளுத்தி போட்டுருவோமா என்று கூறி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் திமுகவையும் அதிமுகவையும் பற்றி விமர்சித்தார். ஆனால் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பேசாதது பலருக்கும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. வழக்கம் போல் மேடையில் வீரவசனம் பேசிய விஜய் அரங்கத்தில் இருந்த தாவேகா நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினாரே தவிர மக்களுக்கான எந்த செய்தியும் இல்லை என்கின்றனர் விஜயின் பேச்சை கேட்ட அரசியல் விமர்சகர்கள். இதனிடையே வேல்முருகன் விஜயுடன் பாடல் பாடி நடனமாடிய நிலையில் பலருக்கும் அவர் தாவேகாவில் இணைந்து விட்டாரோ என்ற சந்தேகம் எழுந்தது. இந்த நிலையில்தான் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. அதில் வேல்முருகன் விழாவிற்கு செல்லும் முன்பு அங்கிருந்தவர்களிடம் நான் வெறும் பாட்டு பாட மட்டுமே வந்தேன், கட்சியில சேர்ந்துட்டார்னு ஏதாவது போட்டு விட்டுறாதீங்கப்பா என்று சொல்லிவிட்டு சென்றார். இது அங்கிருந்தவர்களை சிரிப்பலையில் ஆழ்த்த தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. சரி வச்சுமா சாமி தப்ப போட்டு விட்றாங்க சாமி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.